தை திருநாளை வரவேற்கும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை மக்கள் கொண்டாடினர். மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப சென்னையில் அதிகாலையிலேயே எழுந்த மக்கள் பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையை கொண்டாடினர். வீதிகள், தெருக்களில் சிறுவர்கள் ஆரவாரத்துடன் மேளதாளம் இசைத்து மகிழ்ந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீடுகளில் இருக்கும் பழைய பொருட்களை வீதியில் தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகையை கொண்டாடினர். திருவண்ணாமலையில் தை மாதத்தை வரவேற்கும் வகையில் பெண்கள் வீட்டு வாசல்களில் வண்ண கோலமிட்டு கோலத்தின் மீது வெற்றிலை பாக்கு உள்ளிட்ட பொருட்களை வைத்து விளக்கேற்றி வழிபட்டனர். விழுப்புரத்தில் பழைய பொருட்களுக்கு தீ மூட்டிய சிறுவர்கள் ஆரவாரத்துடன் மேளமடித்து பொங்கல் திருநாளை உற்சாகத்துடன் வரவேற்றனர். புதுச்சேரியில் கடுங்குளிரிலும் பழைய பொருட்களை எடுத்து வந்து வீட்டின் வாசல் முன்பு தீயிட்டு எரித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் முன்பு கட்டைகள் வைத்து தேவஸ்தான ஊழியர்கள் தீயிட்டு எரித்தனர். நகரில் முன்னாள் அமைச்சர் ரோஜா தனது வீட்டில் குடும்பத்துடன் தீயிட்டும் கும்மியடித்தும் கொண்டாடினர். துபாய் கார் ரேஸில் 3வது இடம் பிடித்த அஜித் குமாருக்கு ரேசிங் குழுவினருக்கும் அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் திராவிட மாடல் அரசை காட்சிப்படுத்தும் விதமாக